புதிய தலைமுறையின் தொடர் நேரலையில் முதல் செய்தியாக நாகையில் திமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்க வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு கூடியிருந்த பொதுமக்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். அவரிடம் பேசலாம். விஷ்ணு, நாகை மாவட்டத்தில் முதலமைச்சரின் இன்றைய நிகழ்ச்சி நிரல் என்ன? தற்போது திருமண விழாவில் பங்கேற்க வந்தவர் பொதுமக்களை சந்தித்து உரையாடி வருகிறார். ஏதேனும் கோரிக்கைகளை பொதுமக்கள் அவரிடம் முன்வைக்கிறார்களா? என்ன விவரம்? தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் 2 நாள் பயணமாக நாகை மாவட்டம் வருகை தந்துள்ளார். அரசினர் விருந்தினர் மாளிகையில் இருந்து புறப்பட்ட அவர் புதிய பேருந்து நிலையம் அருகே சாலை மார்க்கமாக நடந்து சென்று பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று வருகிறார். அங்கு பொதுமக்கள் திமுகவினரும் முதல்வருக்கு உற்சாகமாக கைகளை அசைத்து தளபதி வாழ்க என அங்கு கோஷத்தை எழுப்பி வராங்க. இதனைத் தொடர்ந்து மாநில மீன் வளர்ச்சி கழக தலைவரும் திமுக நாகை மாவட்ட செயலருமான கௌதமன் இல்ல திருமண விழாவில் அவர் கலந்து கொண்டு அங்கு மணமக்களை வாழ்த்தி உரையாற்ற உள்ளார். இதன் பின்னர் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் ஐடிஐ மைதானத்தில் நடைபெறும் அரசு விழாவிலும் கலந்து கொண்டு அங்கு உரையாற்ற உள்ளார். அதாவது 139.92 கோடி மதிப்பிலான 35 முடிவிட்ட திட்டப்பணிகளையும் திறந்து வைத்து 82.99 கோடி மதிப்பிலான 206 புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டி 200 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளையும் 38,956 பயனாளிகளுக்கு வழங்கி விழா பேருரை ஆற்ற உள்ளார். இதற்கு முன்னதாக புதிய பேருந்து நிலையத்தில் 53 நகர பேருந்துகளையும் 51 நெடுந்தூர பேருந்துகளையும் துவக்கி வைக்க உள்ளார். இதனை அடுத்து பால்பனச்சேரியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தளபதி அறிவாலயத்தையும் இன்னைக்கு திறந்து வைக்கிறாரு. இதனைத் தொடர்ந்து மாலை ஒரு 5 மணி அளவில் இதே அறிவாலயத்தில் தளபதி அறிவாலயத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல் உள்ளார். தளபதி விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு.